அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாத கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குரு, அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. புதன் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், கேது, சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்காங்க. சனி பாருங்கள் வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். புரட்டாசி மாதம் பாருங்கள் 2ஆம் தேதி பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாரு. அதாவது சுக்கிரன் பாருங்கள் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து அப்புறம் துலாமிலிருந்து விருச்சிக ராசிக்கு வர்றார். புதன் சிம்ம ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அப்புறம் மிதுன ராசியிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்துடுறார். புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாங்க. சுபகிரகம் புதனும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம். இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்னன்னு எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். ராசி பலன்கிறது பார்த்திங்கன்னா ராசி பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். ராசி பலனில் ஜென்ரலான ஒரு பலன், பொதுவான பலன். அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. 10 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் 55 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க 70-80 வயசு வரைக்குமே இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நடந்தும்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் நம்ம பார்த்தா தான் டீப்பாக நம்ம சொல்ல முடியும். லக்னம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், அந்த ஆன்மா எப்படி என்னென்ன அனுபவிக்க போகுது, நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா 100% நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 15-20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80-85% பேசும். சரிங்களா? அதனால தான் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்கிற சொல்கிறது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 8ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? சமாளிப்பீங்க. இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு வர சுக்கிரன் வர சொந்த வீட்டுக்கு வர்றாரு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு புதன் முயற்சி ஸ்தான அதிபதி நல்லா இருக்கிறனால உங்களோட முயற்சி சக்ஸஸ் ஆகுங்க. இத்தனை நாள் இருந்த தடங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க இந்த மாதம். சரிங்களா? ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கஷ்டம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் எங்கே வர்றாரு? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் பாருங்கள் வண்டி வீடு வாகனம் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது உங்களுக்கு. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வந்தாலே ஓரளவுக்கு அப்பாடா பரவாயில்ல நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? அதனால் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. பிரச்சனை இருந்தாலும் அதை உங்களால் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும். புதன் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி. அவர் முயற்சி ஸ்தானத்துக்கே வர்றாரு. இந்த மாதம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய முயற்சி பண்ணுவீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறத பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் ஆரம்ப பகுதி அந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? கஷ்டம் இருக்கும். சரிங்களா? கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கடந்த காலமெல்லாம் பாருங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. 1.5 வருஷத்துக்கு மேலேயே கடகராசிக்காரங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கிடையாது. அதுதான் உண்மை. எல்லா கடகராசிக்காரங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். சரிங்களா? புரட்டாசி மாதம் பாருங்கள் 24ஆம் தேதி புதன் பாருங்கள் அவர் 3ஆம் இடத்துலேருந்து மறுபடியும் 4ஆம் இடத்துக்கு வர்றார், சுகஸ்தானத்துக்கு வர்றார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த புரட்டாசி மாதம் கடகராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். வேலை இழந்தவங்களுக்கு இந்த மாதம் புதுசாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும்.
அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 9ல் ராகு இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அவர் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ எடுத்துக்கிற முயற்சி தடங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாக போகுது, நல்லது நடக்க போகுது. குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான், சரிங்களா? இப்போ குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பெரிய அளவுக்கு வருமானம் இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்கள் என்ன தேவையோ உங்கள் தேவைக்கான வருமானம் அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்துடும். உங்களுக்கு அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, சரிங்களா? புதிய வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு சில பேர்லாம் பாருங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக வேலையை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிட வேண்டாம். வேலை இழந்தவங்க, வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, வருமானம் இல்லாமல் இருக்கவங்க மட்டும் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. யாருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நிறைய மன உளைச்சலில் தான் இருக்கீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறனால ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம், சரிங்களா? மற்றபடி வேலை மாற்றுறது, தொழிலை மாற்றுறது அதெல்லாம் பண்ணிடாதீங்க. இருக்கிறத காப்பாற்றிக்கிங்க, இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கிங்க, இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வேலை இழந்தவங்க மட்டும் முயற்சி பண்ணலாம், புதுசாக வேலை கிடைக்கும் உங்களுக்கு. மற்றபடி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கடனை வாங்கியாவது வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம். ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க புரட்டாசி மாதம். இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை, உங்களோட நிலைமை கண்டிப்பாக மாறும், சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கர்மாவில் பிறந்திருக்காங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, இனிமேல் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும், இதெல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.